அனைவருக்கும் வணக்கம். சிவகாமி ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா, ஏன் அவளுக்கு இவ்வளோ கோபம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாமா? சிவகாமி அவளோட மான் ரதியை கூட்டிட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற தாமரை குளத்துக்கு போயிட்டுருக்கா. போகிறப்போ ரதி கிட்ட புலம்பிகிட்டே போயிட்டுருக்கா. ஏன் ரதி, இந்த அப்பாவுக்கு என் அரங்கேற்றத்தை பார்க்க இந்த பிக்ஷு வரலன்னு தான் வருத்தமாமா. இவரெல்லாம் வரலன்னு யார் இங்கே கவலைப்பட சொன்னா? யாரோட பாராட்டுக்காக நான் ராத்திரி பகல்னு படாத பாடுபட்டு இந்த நடனக்கலையை படித்தனோ அவரே அன்னைக்கு வரல. 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை போல் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ என் கூட கையை பிடிச்சிட்டு நின்று நானும் நடனம் ஆடணும், எனக்கும் சொல்லி கொடு அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாரோ அவரே வரல. இந்த ஆண்களே இப்படிதான் பொல்லாதவங்க அப்படின்னு புலம்புறா. ரதிக்கு சிவகாமி என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியல. அது பாட்டுக்கு கீழே இருக்கிற இலத்தலையெல்லாம் சாப்பிட்டுட்டு கூடவே நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே புலம்பிட்டே தாமரை குளத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சிவகாமி குளத்துல இறங்கி தண்ணியில அவளோட நிழலை பார்த்து, ரதி இங்க பாரு, இனி எப்பயாச்சும் அவர் இங்க வரட்டும், நான் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். உங்க நட்பும் வேணாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சிவகாமி யாரை பத்தி பேசிட்டு இருக்கா? அட, இவ பேசும்போது ஏதோ குதிரை சத்தம் கேக்குதே. சிவகாமி நிக்கிற இடத்துக்கு பக்கத்திலே குதிரை வந்து நிக்குதே. குதிரையில இருந்து ஒரு வீரன் இறங்கி சிவகாமி கிட்ட வரானே, யார் அது? அட, நம்ம இளவரசர் நரசிம்மவர்மன். பின்னாடி குதிரை வந்த சத்தம் சிவகாமிக்கு கேட்டுச்சு. அப்பவே யாரு வரான்னு கண்டுபிடிச்சிட்டா. அவர் இவகிட்ட தான் வரான்னு தெரிஞ்சிச்சு. திரும்பி பார்த்து அவர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆவலா இருந்துச்சு. ஆனா அந்த ஆவலை அடக்கிட்டு திரும்பி பார்க்காம சிலை மாதிரி நின்றுட்டு இருந்தா. நரசிம்மரும் குளத்துக்கிட்ட வந்துட்டாரு. இப்போ தண்ணியில அவரோட முகம் சிவகாமியோட முகம் கிட்ட தெரிஞ்சிச்சு. அப்பையும் சிவகாமி அசையாம அப்படியே நின்றுட்டு இருந்தா. நரசிம்மர் தண்ணியில தெரிஞ்ச சிவகாமியோட முகத்தை பார்த்த உடனே அப்படியே அழகான ஒரு புன்னகை. சிவகாமி சட்டுன்னு மூஞ்சியை திருப்பிட்டா. திரும்பி ரதி கிட்ட, ரதி இவர் யாருன்னு கேளு, எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காராமா அப்படின்னு கேக்குறா. அப்போ நரசிம்மருக்கு வந்த புன்னகை சட்டுன்னு மறைஞ்சு அவரும் ரதியவே பார்த்து, ரதி உன் எஜமானி இப்போ பாரத கண்டத்திலேயே தலை சிறந்த நடன கலாராணி ஆயிட்டால, பழைய நட்புலாம் எப்படி ஞாபகம் இருக்கும், யாருன்னு கேட்க தானே செய்வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிவகாமிக்கு லைட்டா கோவம் வந்துருச்சு. மறுபடியும் ரதியை பார்த்து, எவ்வளோ பெரிய இளவரசர் இவரு, ராஜாதி ராஜர் மகேந்திர பல்லவரோட புதல்வன் இவரு, நான் சாதாரண ஏல சிற்பியோட பொண்ணு, எங்க 2 பேருக்கும் எப்படி நட்பு இருக்க முடியும்? இப்படி எட்டாத ஒரு கனிக்கு ஆசைப்பட்டது ஏன் தப்புதான் அப்படின்னு கோவமா சொல்றா. அதுக்கு மாமல்லர் திரும்பி ரதிக்கிட்டேயே, உன் எஜமானி கிட்ட சொல்லு, இப்போ ஒன்றும் அவன் நாட்டிய அரங்கத்துல இல்லை இப்படி கோவ அபிநயங்களா என் மேல காட்டுறதுக்கு. தயவு செஞ்சு இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட பேச சொல்லு அப்படின்னு கெஞ்சறாரு. இப்ப சிவகாமிக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. ஆமாமா, நான் நடன அரங்கத்துல நடிக்கிற நாடகக்காரி தான். மாமல்லருக்காக அரண்மனையிலையும் அந்த புறத்துலயும் எத்தனையோ ராஜகுமாரிகள் காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டியக்காரியோட நினைப்பு எப்படி வரும் அப்படின்னு சொல்ல சொல்ல அப்படியே அழுதுட்டா. நரசிம்மருக்கு சிவகாமி கண்ணில் கண்ணீர் பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேரடியா சிவகாமி கிட்டேயே, சிவகாமி ஏன் இப்படிலாம் பேசுற? நான் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு அரசர் ஆகிறப்போ அரங்க மேடையில் ஆடுற உன்னோட அழகான பாதங்களுக்கு அந்த அரசர் பதவியவே அர்ப்பணம் செய்வேன். என்னோட உள்ளம் உனக்கு தெரியாதா? ஏன் இன்னைக்கு இவ்வளோ கோபத்தோடு இருக்க? உன்னை பார்க்க தானே எவ்வளோ ஆசையோடு வந்தேன், எவ்வளோ விஷயம் பேசணும்னு நினச்சேன். நான் வந்ததே உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு அடி எடுத்து வச்சாரு. அப்போ சிவகாமி அழுதுட்டே ரதியை பார்த்துட்டு, ரதி அவர் போறதுன்னா போகட்டும், ஆனா என் பேர்ல குற்றம் சுமத்திட்டு போக வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. நரசிம்மர்,
நான் என்ன குற்றம் செஞ்சேன்? கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் கோவப்படு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சிவகாமி நேராக நரசிம்மரை பார்த்து, என் நடனக்கலை எப்படியெல்லாம் பாராட்டியிருக்கீங்க, ஆனால் என் அரங்கேற்றத்துக்கு மட்டும் வர முடியல அப்படின்னு கேட்குறா. நரசிம்மர் கலகலன்னு சிரிச்சுட்டு, அட இதுதான் கோவமா? இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? யார் சொன்னா உன் அரங்கேற்றத்தை நான் பார்க்கலன்னு? நான் அங்கே தான் இருந்தேன், மேல் மாடத்தில் அம்மா கூட உட்காந்துருந்தேன், அதனால் உனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் எப்படி உன் அரங்கேற்றத்துக்கு வராமல் இருப்பேன்? எங்கே உனக்கு நேராக நான் வந்தேன்னா உனக்கு நடனம் மேலே இருக்கிற கவனம் சிதறிடுமோன்னு தான் மேலேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் சிவகாமி முகத்தில் இது வரைக்கும் பார்க்காத அப்படி ஒரு ஆனந்தம். இதை ஏன் நீங்கள் முன்னமே சொல்லலன்னு கேட்டா. எங்க சொல்ல விட்டாதானே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு, வா நம்ம இடத்துக்கு போய் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்தாங்க. 2 பேரும் போய் மரத்தடியில் உட்கார்ந்ததை பார்த்ததும் ரதி, இனி நம்ம இவங்களுக்கு தேவையில்லை, நம்ம புல்லுமேய போவோம் அப்படின்னு அங்கேருந்து போயிடுச்சு. சிவகாமி இன்னும் கொஞ்சம் கோபத்தோடு தான் உட்காந்துட்டு இருந்தா. ஏன்னு கேட்டதுக்கு, ஏன் 3 நாளாக என்னை பார்க்க வரவே இல்லைன்னு மாமல்லர்கிட்ட கேட்டா. பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ராஜாங்க வேலைகள் நிறையா இருக்குல்ல, உனக்கே தெரியும் போர் வர போகுதுன்னு, அதற்கான ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்குன்னு மாமல்லர் சொல்கிறாரு. அது என்னமோ சரிதான், ஆனால் நீங்கள் என்கிட்ட இன்னும் நிறைய விஷயம் மறைக்கிறீங்களே. உங்களுக்கு கல்யாண ஏற்பாடெலாம் நடந்து இந்த போர் வந்தனால பாதியிலே நிப்பாட்டிட்டாங்களாமா? உங்களுக்கு தெரியாமையா நடந்திருக்கும் இதெல்லாம் அப்படின்னு கேட்டா. நரசிம்மர் சிரிச்சுட்டே, கல்யாணமா எனக்கா? அதெல்லாம் எங்கள் அம்மா ஏற்பாடு. அத்தா இப்போ எல்லாம் நின்றுடுச்சு, அப்புறம் என்ன? நான் எங்க உனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஆமாம் ஆமாம், இப்போ கூட எங்கள் அப்பா என் கல்யாணத்தை பற்றி தான் பேசினார். அவரோட சீடர்களில் மிக சிறந்த சீடனா பார்த்து எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னான். அட பிரமாதம், உங்க அப்பா சொன்ன மாதிரியே நடக்கட்டும். அவரோட சிறந்த சீடனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நரசிம்மர் சொல்ல சிவகாமி மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டா. என்ன பேச்சுது? வேற யாராச்சும் தலையில என்ன கட்டிடணும்னு அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ ஆசை? நான்லாம் யாரையும் கல்யாணம் கட்டிக்க போறதில்ல, நான் புத்த பிக்ஷுனியாக போறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நரசிம்மர், ஏன் ஏன் கோவப்படுற? நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே, நான் சரியாதாப்பா சொன்னேன். நீயே யோசிச்சு பாரு, நான் சின்ன வயசுல உங்க அப்பா கிட்ட சிற்பக்கலை கத்துக்கிட்ட போது உங்க அப்பா என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? அவரோட சீடர்களையே நான் தான் சிறந்தவன்னு சொன்னாரே. அப்ப எனக்கு தானே உன்னை கட்டி வைக்கணும், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இளவரசர் சொன்னதும் சிவகாமிக்கு ஆனந்த கண்ணீர். நரசிம்மர் சிவகாமியோட கண்ணை தொடச்சு விட்டுட்டு அப்படியே பழைய நினைவுகளை யோசிக்கிறாரு. சின்ன வயசுல எப்படி 2 பேரும் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க, என்னென்ன சேட்டையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் நடுவில் ஒரு 3 வருஷம் இளவரசரோட வெளிநாட்டு பயணம்காக 2 பேரும் பிரிஞ்சு இருந்தது, 3 வருஷமா பார்க்காம கஷ்டப்பட்டது. அப்புறம் குழந்தையா இருந்த சிவகாமி மங்கையா மாறினதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த மாற்றங்கள், 2 பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு அப்படின்னு எல்லாத்த பற்றியும் மெய் மறந்து பேசுகிறாங்க. அப்போ சிவகாமி நரசிம்மர் கிட்ட ஒரு சத்தியம் செய்ய சொல்லி சொல்றா. போர்க்களத்தில் கூட இப்படி என்னை மறக்காம இருக்கணும், உங்க வேல் மேல ஆணையா சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. உன்னை மறக்கணும்னு சொன்னாதான் கஷ்டம், இதுக்கு என்ன, எப்பயுமே உன்னை ஞாபகம் வச்சிருப்பேன். ஆனால் இந்த வேல் மேலே இப்போ சத்தியம் செய்ய முடியாது, ஏன்னா இது என்னோட வேல் இல்லை. அன்னைக்கு யானை மேலே வேல் வீசி உங்களை காப்பாத்தினானே, அந்த வேல் தான் இது. அந்த வீரனை தான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டே இருக்கும், ஆனால் எங்கே இருக்கானே தெரில அப்படின்னு சொன்னார். அந்த வீரன் எங்கள் வீட்டில் தான் இருக்கான்னு சிவகாமி சொல்ல நரசிம்மருக்கு ஒரே சந்தோஷம். அவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சிவகாமி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல,
எங்களை வடநாட்டுக்கு வர சொல்லி நாகநந்தின்னு ஒரு புத்த பிக்ஷு அடிக்கடி வந்து கூப்பிட்டுட்டே இருக்காருன்னு அவர் தான் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னான். அப்போது எங்கள் அப்பா சொன்னது சரிதான் போலையே அப்படின்னு இளவரசர் சொல்ல கரெக்டாக குதிரைகள் சத்தம் கேட்குது. அரசர் வந்துட்டாரு, நான் இப்படியே போய் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன், நீயும் சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே வந்துடு அப்படின்னு சிவகாமி கிட்ட சொன்னார். நான் அப்படியே குறுக்கு வழியில் உள்ளே வந்துடுவேன். நீங்கள் போர்க்களம் போகிறதுக்கு முன்னாடி திரும்பி ஒரே ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொன்னான். உன்னோட வேல் போன்ற கருவிழி மேலே ஆணையாக சொல்கிறேன், கண்டிப்பாக போருக்கு முன்னாடி நம்ம இங்கே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவகாமியை பார்த்துட்டே அப்படியே குதிரை மேலே ஏற கூட்டத்தோட கலந்து அரசர்கிட்ட போய் அப்படியே சிவகாமியோட வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. சிவகாமி குறுக்கு வழியில் வீட்டுக்குள்ளே போயிட்டா. இப்போ சிவகாமிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவளும் ரதியும் துள்ளி குதிச்சுட்டே வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ ஆயனார் வீட்டில் அரசர், இளவரசர், நாகநந்தி, பரஞ்சோதி, சிவகாமி அப்படின்னு எல்லாருமே ஒரே இடத்துல சேர்ந்துருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது எல்லாமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.